இறைவனின் படைப்பாற்றல் இயற்கையில் பல்வேறு வழிகளில் வெளிப்படுகிறது. நமது மனமும் உடலும் இயற்கையின் விளைபொருட்களே என்பதால் நம்மிடமும் அதே படைப்பாற்றல் உள்ளது. ஆனால் நமது அறிவு, சிந்தனை, உணர்வு ஆகியவற்றின் வரம்புகளால் அது முழுமையாக வெளிப்படுவதில்லை. சம்ஹிதைகள், உபநிடதங்கள், புராணங்கள், பகவத்கீதை போன்ற நமது நூல்களில் இந்த உலகில் மெய்ப்பொருள் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதற்கான முறைகள் விளக்கப்பட்டுள்ளன. முதல் முறை உறுதியான விருப்பம். இறைவனின் விருப்பத்திலிருந்தே படைப்பு தோன்றியது. உங்கள் வாழ்க்கையும் உங்கள் விருப்பத்தாலும் இறைவனின் விருப்பத்தாலுமே வெளிப்படுகிறது. உறுதியும் தீர்மானமும் விடாமுயற்சியுமே விருப்பத்தின் அடையாளங்கள். இரண்டாவது, சிந்தனையின் சக்தி. அனைத்தும் சிந்தனையிலிருந்தே தொடங்குகிறது. சிந்தனைதான் விதை. உங்கள் இலக்குகளைப் பற்றி தெளிவாக சிந்தியுங்கள். மூன்றாவது, பேச்சின் சக்தி. மந்திரங்கள், சொற்கள் ஆகியவை சக்தி வாய்ந்தவை. நான்காவது, இறைவனின் சக்தி. உங்கள் முயற்சி மட்டும் போதாது, இறைவனின் ஆசியும் வேண்டும். பக்தியின் மூலம் இறைவனை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரலாம். ஐந்தாவது, நேரத்தின் சக்தி. காலம் இறைவனின் அம்சமே. சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் விஷயங்கள் வெளிப்படுகின்றன. மங்களகரமான நேரத்தை தேர்ந்தெடுப்பது அவசியம். ஆறாவது, நற்செயல்களின் சக்தி. கர்ம விதியிலிருந்து தப்ப முடியாது. பொறுப்புடன் வாழ்ந்தால், பிறருக்கு நன்மை செய்தால் நாம் விதியிலிருந்து தப்ப முடியும். ஏழாவது, விதியின் சக்தி. நமது வாழ்வில் அதிர்ஷ்டமும் சூழ்நிலைகளும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் முன்னெச்சரிக்கையுடன் அவற்றின் தாக்கத்தை குறைக்கலாம். எட்டாவது, ஆசைகளின் சக்தி. ஆசை ஒரு சக்தி வாய்ந்த படைப்பாற்றல். நமது வாழ்க்கை பெரும்பாலும் ஆசைகளாலேயே வடிவமைக்கப்படுகிறது. சரியான சிந்தனையுடன் நல்ல ஆசைகளை பின்பற்றலாம். ஒன்பதாவது, ஆன்மீக தூய்மையின் சக்தி. ஒவ்வொருவருக்கும் உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி உண்டு. தவம் மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கையிலிருந்து எழும் இந்த சக்தி அசாதாரணமானவற்றை வெளிப்படுத்த உதவுகிறது. பத்தாவது, தியாகத்தின் சக்தி. கொடுப்பதன் மூலம் புதிய வாயில்கள் திறக்கப்படுகின்றன. இறைவனுடனும் மனிதர்களுடனும் உறவுகளை உருவாக்க தியாகம் உதவுகிறது. 11வது, இணைப்பின் சக்தி. புருஷனும் பிரகிருதியும் இணைவதாலேயே படைப்பு வெளிப்படுகிறது. சரியான மனிதர்களுடன் இணைந்து குழுவாக செயல்பட்டு வெற்றியை அடையலாம். 12வது, குழப்பத்தின் சக்தி. கடல் கடைந்தபோது அமுதத்தை பெற குழப்பத்தை பயன்படுத்தினர். சில நேரங்களில் நிலைகுலைவு நம்மை மாற்றத் தூண்டுகிறது. 13வது, அழிவின் சக்தி. இயற்கையில் அழிவுக்குப் பின் புதுப்பித்தல் வரும். நாம் நம் வரம்புகளுக்குள் படைப்பாளர்களாக இருக்க முடியும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி வாய்ப்பு பன்மடங்கு அதிகரிக்கும். ஆன்மாவின் தூய உணர்வில் சிந்தனைக்கும் செயலுக்கும் வேறுபாடில்லை. மனதை தூய்மைப்படுத்தி தெய்வீக குணங்களை வளர்த்து கொள்வதன் மூலம் நமது படைப்பாற்றலை மேம்படுத்த முடியும். யோக சூத்திரங்கள் கூறுவது போல, யோக பயிற்சியின் மூலம் சக்திகளை வளர்த்து கொள்ள முடியும். பண்டைய முனிவர்கள் தவத்தாலும் யோகத்தாலும் தங்கள் சிந்தனைகளை மெய்ப்பொருளாக்கும் சக்தியை பெற்றிருந்தனர். யோகத்தாலும் நற்செயல்களாலும் நம் சிந்தனைகளை மெய்ப்பொருளாக்கி நல்வாழ்க்கை வாழ்ந்திடுவோம்.